100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் கைதாகி நீதிமன்ற காவலில் உள்ள முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரரை 2 நாட்கள் சிபிசிஐடி காவல்துறையினர் காவலில் எடுத்து விசாரிக்க கரூர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கரூரைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவரின் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் தங்களுக்கு வேண்டியவர்கள் பெயரில் பத்திரப்பதிவு செய்ததாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவரது சகோதரர் சேகர் உள்ளிட்டோர் மீது சிபிசிஐடி காவல்துறையினர் கடந்த ஜூன் மாதம் வழக்கு பதிந்தனர். இதற்கிடையில் தலைமறைவான எம்.ஆர். விஜயபாஸ்கர் கடந்த ஜூலை 16-இல் கேரள காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் நிபந்தனை பிணையில் விடுவிக்கப்பட்டார். இவ்வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகர் கடந்த 2ஆம் தேதி கரூரில் கைது செய்யப்பட்டார். அவருடன் சேர்ந்து செல்வராஜ் என்பவரும் கைது செய்யப்பட்டார். வரும் 12ஆம் தேதி வரை இருவரையும் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரரை 2 நாட்கள் சிபிசிஐடி காவல்துறையினர் காவலில் எடுத்து விசாரிக்க கரூர் 1வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது.